இறையருள் பெற்றவர்கள் யாரார் என்று கேட்டால், உலகில் பிறந்த அத்தனை மனிதர்களும் இறையருள் பெற்றவர்கள் தான். ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு லக்னம் இருக்கிறது அல்லவா? இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது பிறந்த நேரத்தில் குறிக்கப்பட்ட லக்னம் அந்த இறைவனால் கொடுக்கப்பட்டது தான். எனவே அனைவருக்குமே அந்த இறையருள் உண்டு. ஆனால் அந்த இறையருளை யார் அதிகமாக நினைக்கின்றார்கள், இல்லை யார் அதிகமாக சேவை செய்கின்றார்கள் என்ற கருத்துக்கு போனால், லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி சம்பந்தப்பட வேண்டும். லக்னம் பிறந்தாட்சி, 5ஆம் இடம் நம்மளுடைய சிந்தனைகளை சொல்லக்கூடியது. அந்த சிந்தனைகள் எதை பற்றியதாக இருந்தால் அவர்கள் ஆன்மீகத்தில் சிறந்தவராக இருப்பார்கள். 9ஆம் இடத்தை சம்பந்தமாக இருந்தால், 9ஆம் இடத்துக்குரிய விஷயங்களை பற்றி நினைத்திருந்தால், அது வெறும் பக்தி யோகமாக, பக்தி யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் மட்டுமே 9ஆம் இடத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. நல்ல சர்வீஸ் மோடில் எல்லாருக்கும் உதவி செய்தல், அதுவும் 9ஆம் இடம் தான். முன்னோர்களை பாதுகாத்தல், முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தல், அதுவும் 9ஆம் இடம் தான். தன்னுடைய தாய் தந்தைகளை மதித்து பாதுகாத்தல், அதுவும் 9ஆம் இடம் தான். தன்னுடைய வருங்காலத்திற்காக பல விஷயங்களை கண்டுபிடித்து அல்லது வருங்காலத்துக்கு நல்லது செய்யக்கூடியவர்களும் 9ஆம் இடத்தை சார்ந்தவர்கள் தான். எனவே அந்த 9ஆம் இடத்தை சார்ந்த விஷயங்களை நல்லா சிந்திக்கக்கூடிய 5ஆம் இடமும் சேர்ந்து அந்த லக்னமும் சேரும் பொழுது அந்த 1, 5, 9 நல்ல ஒரு பாவகத்தில் இருந்தால் அவர்கள் எல்லோரும் இறை அருளுக்காக செயல்படக்கூடியவர்கள் தான். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இறையருள்னா அந்த ஆன்மீகத்தில் மட்டும்தான், பக்தி யோகத்தில் மட்டும்தான் செயல்பட்டாதான் 9ஆம் இடம் செயல்படும் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. இது எல்லாமே அப்பனா யாரும் இறையருள்ல சிந்திக்க மாட்டார்கள். அந்த 9ஆம் இடத்தை பற்றி சிந்திக்காதவர்கள், அதாவது பெற்றோர்களை பற்றி சிந்திக்காதவர்கள், வருங்காலத்தை பற்றி சிந்திக்காதவர்கள், நல்ல ஒரு சர்வீஸ் மோடுடன் மற்றவர்களுக்கு உதவ நினைக்காதவர்கள் எல்லாமே அந்த 9ஆம் இடம் கெட்டு போகும். அப்போ அவருடைய 5ஆம் இடமும் அந்த எண்ணங்கள் என்ன செய்யும்னா, அவங்க அந்த இறையருளுக்குள் செல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் மற்ற இடங்களுக்கு செல்வார்கள். இதனால் அவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பது நிச்சயம்.